அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக சாதனம் பழகக்கூடிய ஒவ்வொருவரும் ஜீவதத்துவம், சிவதத்துவம் இந்த இரண்டையும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஜீவன் என்பது வேறு, சிவன் என்பது வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுதான். இதை குறிக்கக்கூடிய அடிப்படை புரிதலை பெற்றாக வேண்டும். தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காணலாம் என்றே நம்முடைய ஞானிகள் சொன்னார்கள். தேகத்திற்குள்ளே எப்படி தெய்வத்தை காண்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஏற்கனவே தேகத்திற்குள்ளே தெய்வத்தை கண்ட ஞானிகள் மகான்களுடைய அனுபவங்களையெல்லாம் நாம் வாசித்தறிந்திருந்தால்தான் வழி சரியாக புரிய வரும். எனவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு காட்டிக் கொடுத்த சித்த வேதத்தின் மூலமாக வாசியின் பாதையை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே நாம் செல்லக்கூடிய பாதை சரியானதுதானா என்பதை ஒப்பீடு செய்து பார்த்து கொள்வதற்காக சித்தர் பெருமக்களுடைய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது ஒரு யோக சாதகனின் கடமையாகிறது. இன்றைய பதிவிலே ஜீவன் மற்றும் சிவன் ஆகிய இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி மிக மிக துல்லியமாக திருமூலநாயனார் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். கோயில் கொண்டான் அடி கொல்லை பெருமறை வாயில் கொண்டான் அடி நாடிகள் 10 உள பூசை கொண்டான் புலன் 5 பிறகிட்டு வாயில் கொண்டான் எங்கள் மாநந்தி தானே. வாயில் கொண்டான், அது எந்த வாயில், எந்த வாசல்? 10வது வாசல் என்கிற ஞான வாசல். அந்த ஞான வாசலிலிருந்து வெளிப்பட்டு செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் 5 புலன்களாக விரிகிறது. புலன் 5 பிறகிட்டு அவற்றை ஒதுக்கி பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்திய ஸ்தானத்திலே இருந்து தசவாயுக்கள் தசநாடிகளாக ஜீவசக்தியாகிய வாயு பிரிந்து இறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த உடல் இயங்க வேண்டும் என்பதற்காக 10 வகையான நாடிகளாக ஜீவனுடைய ஆற்றல் சலித்து கிடக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட ஆலயத்திலே எம்பெருமான் ஈசன் ஜீவன் என்கிற பெயரிலே குடிகொண்டிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். தசநாடிகள், தசவாயுக்கள். இந்த தசநாடிகள் என்பவை நம் உடலுக்குள்ளே தங்கியிருந்து உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை பகிர்ந்தளிக்கின்றன. தசவாயுக்கள் ஆங்காங்கே நின்றும் நடந்தும் சுழன்றும் ஓடியும் ஆடியுமாக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. தசநாடிகள், தசவாயுக்கள் என்று சொல்லப்பட்டவையெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பாட்டிற்குத்தான் என்பதை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே உறுதி செய்திருக்கிறோம். இங்கே நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தசவாயுக்கள், தசநாடிகள் என்கிற பெயரிலே உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கும் வரையிலும் அதனால் எவ்விதமான ஊறும் கிடையாது. ஏனென்றால் அது உடல் இயக்கத்திற்கு தேவையானது. ஆனால் பூர்வ மத்தியம் கடந்து 5 புலன்களாக சலிக்கும் போதுதான் மனதிற்கு பற்பல விதமான சலனங்கள் ஏற்படுகின்றன. மனோவேகம் என்பது இந்த உலக மாயையிலே சிக்கி நம்மை சீரழிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிடுகிறது. எனவே சுழுமுனை மத்தியத்திலிருந்து வெளிப்பட்டு செல்லக்கூடிய புலன்களின் மீதான போக்கை, மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தினால்தான் யோக வெற்றி என்பது கருத்தாகிறது. கூடிய பாதம் 2 படிமிசை பாடிய கையிரண்டும் 8 பறந்து எழும் தேடும் முகம் 5 செங்கண்ணின் 5 நாடும் சதாசிவ நல்வொளி முத்தே. தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சஞ்சாரங்களைத்தான் இங்கே வேறு வேறாக பிரித்து சொல்லியிருக்கிறார். வேறு வேறாக பிரிந்திருந்தாலும் அதன் தத்துவம் என்னவோ சிவதத்துவம் அல்லது ஜீவதத்துவம் என்பதுதான். கூடிய பாதம் 2 பாதங்கள். எம்பெருமான் ஈசன் உமையோருபாகராக அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் என்றே சொல்லுகிறார்கள். அன்னை பராசக்திக்கான பாதம் சற்று சிறியது, எம்பெருமானுக்கான பாதம் சற்று பெரியது. இப்படித்தான் இங்கே குறித்து காட்டப்படுகிறது. அன்னை பராசக்திக்கான பாதம் என்பது சந்திரகலையாகவும் எம்பெருமானுக்கான பாதம் என்பது சூரியகலையாகவும் இந்த 2 பாதங்கள் பூர்வ மத்தியத்திலே நிலை கொண்டு இருக்கின்றன. பாடிய கை 2 பறந்து எழும். 2 கைகளும் பறந்து எழும். பாதங்களை சொல்லியாயிற்று. அப்படி என்றால் கைகள் என்றால் என்ன? அந்த கைகள் என்பவை வேறு ஏதுமல்ல, பார்க்கக்கூடிய 2 விழிகள்தான்.
வேறு வழிகள் இந்த புற உலக வாழ்க்கைக்கும் பயன்படுகின்றன, அக உலக வாழ்க்கைக்கும் பயன்படுகின்றன. இதை குறிக்கும் விதமாக காகபுஜண்ட மாமுனிவர் பாடியருளிய ஞானம் 1000 என்கிற நூலிலே நாம் பார்த்தபோது ஊர் சுற்றும் கண்ணோடு மனக்கண் சாறு என்று குறித்திருந்தார். புறத்திலே இந்த உலகை பார்க்கக்கூடிய கண்களை மேல் நோக்கி திருப்பி பூர்வ மத்தியத்திலே இருக்கக்கூடிய ஒரு கண்ணோடு கலந்து பார்த்து பழக வேண்டும் என்று குறிப்பிட்டார். தேடும் முகம் 5 முகங்கள் எம்பெருமானுக்கு இருக்கின்றன. ந ம சி வ ய, இந்த 5 எழுத்துக்களை குறிக்கக்கூடிய 5 முகங்கள். இவை 5 பூதங்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றன. செங்கண்ணின் 5 முகங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒரு முகத்திற்கு 3 கண்கள் வீதம் என்று வைத்துக் கொண்டால் மொத்தம் 15 கண்கள் எம்பெருமான் ஈசனுக்கு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு சதாசிவம் என்று பெயர். சிவம் என்பது சுழன்று கொண்டிருப்பது. சி என்கிற நெருப்பு, வ என்கிற காற்று, இந்த இரண்டும் இணைந்தது சிவ தத்துவம். எப்போதும் இந்த தத்துவம் நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் உயிர்த்திருக்கிறோம் என்பது பொருள். இந்த இரண்டின் சேர்க்கை நின்று போனால், இரண்டின் செயற்கையான செயல்பாடுகள் நின்று போனால் நாம் மரணித்து விட்டோம் என்பது பொருள். எப்போதும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவத்திற்குத்தான் சதாசிவ தத்துவம் என்று திருமூலநாயனார் பெயர் கொடுக்கிறார். வேதா நெடுமால் ஒருத்திரன் மேல் ஈசன் மீதான ஐமுகன் விந்துவும் நாதமும் ஆதார சக்தியும் அந்த சிவனோடும் சாதாரணமாம் சதாசிவன் தானே. இப்படி பற்பல விதமாக பிரித்துச் சொல்லப்படுகிறது. என்ன என்று? திருமால் என்றும், பிரம்மா என்றும், உருத்திரன் என்றும், மகேஸ்வரன் என்றும், சிவன் என்றும், சதாசிவன் என்றும் இப்படி பற்பல விதமாக பிரித்து சொல்லப்பட்டாலும் கூட இவை எல்லாவற்றையும் மொத்தமான உருவமாக பார்த்தால் அது சதாசிவம் என்று வந்து முடியும். 5 முகங்களை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன், அந்த எம்பெருமான் ஈசனுடைய 5 முகங்கள் 5 பூதங்களையும், 5 பொறிகளையும், 5 புலன்களையும், 5 பெரும் தத்துவங்களையும் குறிக்கின்றன. எல்லாவற்றுக்கும் பற்பல விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் இவை எல்லாம் ஒன்றிலிருந்து வெளிப்பட்டு வந்தவை. அந்த ஒன்று என்பது ஜீவன்தான். அதற்கு ஆதார சக்தியும் நாதமும் விந்துவுமாக உள்ளிலே ஜீவசக்தியாகிய வாயு இயங்குகிறது. நாத விந்துக்கள் என்று அழைக்கப்படுவது, நாதம் என்பது சந்திரகலையும், விந்து என்பது சூரியகலையும். இவையே ஆதார சுருதிகளாக இருந்து அனைத்து சீவராசிகளையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இத்தனையாக பிரிந்திருந்தாலும் மிகவும் சாதாரணமாக இந்த காரியங்களை எல்லாம் எம்பெருமான் ஈசன் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சதாசிவன், எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவர் தன்னுடைய பகீரத பிரயத்தனத்தின் மூலமாக தலைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரனுடைய திருநடனத்தை தரிசிக்கிறார். புருவ மத்தியத்திலே சந்திரகலை, சூரியகலை ஆகியவற்றை ஒடுக்கி பழகும்போது உள்ளிலே கிளம்பக்கூடிய ஆக்ரோஷமான ஓங்கார நாதத்தையும், அந்த நாதத்தை தொடர்ந்து வெளிப்படக்கூடிய விந்து என்கிற மகா பெரிய சக்தியையும், சுடரையும் ஜோதியையும் தரிசிக்கக்கூடிய ஆற்றலை ஒரு யோகி பெற்றுவிடுகிறார். இத்தனையும் எதனால் ஏற்படுகின்றன என்றால் சதாசிவத்தால். காரணம், நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சதாசிவமே இத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது பொருளாகிறது. ஆகின்ற சக்தியின் உள்ளே கலை நிலை, ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிர் எழ, ஆகின்ற சக்தியின் உள் அமர்ந்த பின் ஆகின்ற சக்தி உள் அத்திசை 10. திசைகள் 10. இந்த 10 திசைகள் என்று சொன்னால் எவை? உலகியல் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய திசைகள் 10 திசைகள், 10 திக்கு என்றே பொதுவாக சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த 10 திசைகளை சொல்லியிருக்கிறார் என்றால், எந்த ஒரு பகுதியும் விட்டு போகாமல் எல்லா பகுதிகளிலும் இயங்கிக் கொண்டிருப்பது சதாசிவம் மாத்திரமே என்பதை புரியப்படுத்துவதற்காகவே. 10 திசைகள் எவை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது பொதுவான திசைகள். இந்த திசைகளுக்கு குறுக்கிலே இருக்கக்கூடிய திசைகள் இருக்கின்றன. வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. மொத்தம் 8 திசைகள். ஆகாயம், பூமி ஆகிய இந்த இரண்டையும் சேர்த்து மொத்தம் 10 திசைகள். அதாவது இந்த உடலுக்குள்ளே 10 திசைகளிலும் பயணிக்கக்கூடிய, இன்றைய விஞ்ஞான உலகத்திலே பொதுவாக வார்த்தையை பயன்படுத்துகிறார்களே 360 டிகிரி என்று, அதுபோல அனைத்து திசைகளிலும் சதாசிவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இயங்குவதற்கான ஆற்றல் எப்படி கிடைக்கிறது என்றால், கதிர் மற்றும் கலை, சூரியகலை, சந்திரகலை ஆகிய இந்த இரண்டுமாக
ஜீவசக்தியாகிய வாயு சலித்து உடல் முழுவதும் பரவுகிறது. ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிர்கில, ஆகின்ற சக்தியின் உள் அமர்ந்தபின் ஆகின்ற சக்தி உள் அத்திசை பத்தே. எல்லாவற்றுக்கும் காரணம் ஆகின்ற சக்தி. அந்த சக்தி என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவே அன்றி வேறல்ல என்பது கருத்தும் தத்துவமும் ஆகிறது. அத்திசைக்கு உள்ளே அமர்ந்தன 6 அங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன 4 வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையொடு அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே. சமயம் என்பதற்கு பற்பல விதமாக வார்த்தைகள் சொல்லப்படும். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் கடைபிடிக்கக்கூடிய மத ஆச்சாரங்கள், ஒழுக்கங்கள் இவற்றின் தொகுப்பு சமயம் என்று சொல்லப்படும். வேறு ஒரு பதமும் இதற்கு இருக்கிறது. நேரம், காலம் என்று இதற்கு பெயர். ஒருவரிடத்திலே ஒரு விடயத்தை சொல்லி செல்ல வேண்டும் என்றால் சமயம் பார்த்து அவரிடத்திலே சொல் என்பது பொருள். நேரம் பார்த்து சொல். அந்த சமயம் என்பது வெறும் நேரம் என்பதோடு அப்படியே அடங்கிவிடாது. எதற்கு எது பொருத்தமான காலம் என்பதை தெரிந்தெடுத்து அந்த காலத்திலே அதை செய்ய வேண்டும். திருவள்ளுவனாயினார் இப்படி சொல்லுகிறார்: ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று. இந்த உலகத்தையே நீ வெல்ல நினைத்தாலும் வெல்லலாம். எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து காலம் கருதி செய்தால் நிச்சயம் நீ வெல்வாய் என்பது பொருள். அத்திசைக்கு உள்ளே அமர்ந்த 6 அங்கம், 10 திசைகளிலும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை 6 ஆதாரங்கள் மூலமாகத்தான் உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயு கடத்துகிறது. அந்த 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்பவை. இந்த 6 ஆதாரங்களும் கருவாய் எருவாய்க்கு இடையிலே இருந்து மேல் நோக்கி இருப்பதாக சொல்லப்படுவது கீழ் 6 ஆதாரங்கள். இங்கே எந்தவிதமான அடையாளமும் இல்லாமல் மனதின் உணர்வாக மாத்திரம் இருப்பது மேல் 6 ஆதாரங்கள். இவற்றை கொண்டுதான் 4 வேதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்கிற 4 வேதங்களும் இந்த தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டன. உண்மையிலேயே 4 வேதங்கள் என்பவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற தத்துவத்தோடு இணைந்தவை. இவற்றை பழகுவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற முறையான வரிசைப்படி பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய நாளிலே யோக சாதனம் பழகுவதற்கு விரும்பக்கூடியவர்கள் நேரடியாக எடுத்த எடுப்பிலேயே ஞானத்தை நோக்கி நகர்ந்துவிட விரும்புகிறார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள், மனமாற்றங்கள் காரணமாக சலிப்படைந்து அதை விட்டு ஒதுங்கி விடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. எனவே படிப்படியாக மேல் நோக்கி முன்னேற வர வேண்டும். சரியை, கிரியை, யோகம், இறுதியாக ஞானம் என்று வர வேண்டும். இதற்காகவே சித்தர்கள், ஞானிகள், மகா குருமார்கள் எல்லோரும் யோக சாதகனுக்கு அடிப்படை புரிதலை ஏற்படுத்துவதற்காக படிப்படியாக அவன் மேலேறி வர வேண்டிய அவசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே ஒழுக்க நெறி சார்ந்து வாழ வேண்டிய தத்துவத்தை புரியப்படுத்துகிறார். அதன் பிறகு உடல் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகள், மனம் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆகியவற்றை திறம்பட செய்யும் போது யோகம் என்கிற ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு சேரக்கூடிய சேர்க்கை என்பது ஏற்படும். சேர்க்கையின் முடிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய கனிந்த கனியாக இருப்பதே ஞானம் என்றாகும். இதை படிப்படியாக முறைப்படி ஞானிகள், குருமார்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்து பயணித்து பெற வேண்டும் என்பதே திருமூலநாயனாருடைய அறிவுரையாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதனம் பழகுவதற்கான ஆர்வம் கொள்வது தவறல்ல. அதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை நாம் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் வித்தை பெற்று மனைவி பெறாமல் இருந்தாலும் ஆபத்து. மனைவி வித்தை பெற்று கணவன் வித்தை பெறாமல் இருந்தாலும் ஆபத்து. இருவரும் இணைந்திருந்து பயணித்தால் மாத்திரமே அந்த யோக பயிற்சி மேன்மையுடையதாக இருக்கும். இங்கே ஒரு விடயத்தை சொல்லி நிறுத்த வேண்டியது அவசியமாகிறது. யோக சாதனம் பழக விரும்பக்கூடியவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மாமிச வகைகளை உண்டு கொண்டும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் இருக்க தாங்கள் மாத்திரம் யோக வாழ்க்கையிலே பயணிக்க முடியும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான உணவு மற்ற விடயங்களை தயாரித்து கொடுப்பதற்கு குடும்ப உறவினர்கள் உடனே இருந்தாக வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்திற்குள்ளே இருந்து ஒரு பக்கம் மாமிசமும் இரத்த வாடையும் வீச மற்றொரு பக்கத்திலே அமர்ந்திருந்து யோக சாதனம் பழகுவேன் என்று சொல்லுவது நிச்சயம் ஆகாத காரியமாக இருக்கிறது. இது வழுக்கு மரத்திலே ஏறி பரிசை பெறுவதற்கு ஒப்பானது. சிலர் மாத்திரமே வெல்ல முடியும், பலர் தோற்றுத்தான் போவார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஞானிகள், மகான்கள் சொல்லிக் கொடுத்த
ஒழுக்க விதிமுறைகளை 100 விழுக்காடு கடைப்பிடித்தால் மாத்திரமே வெற்றி கிடைக்கும் என்பதை திருமூலருடைய இந்த திருமந்திர பாடல்கள் மூலமாக மறுபடியும் ஒருமுறை நினைவுபடுத்தி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.